Next question பார்க்கலாம். A bus is traveling at a uniform speed of 50 km per hour. Draw a distance time graph and hence find the constant of variation. How far will it travel in 1.5 hours? The time required to cover a distance of 300 km from the graph. ஸோ இந்த கொஷினில் வந்து உங்களுக்கு கிராஃப் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, யூனிஃபார்ம் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் நம்ம தான் ட்ரா பண்ணோம். அதுக்கப்புறம் கிராஃப் போட்டுட்டு நம்மளுக்கு வர கிராஃபில் இருந்து நம்மளுக்கு இவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு நம்ம சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் we can draw a table. ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட்டை வச்சு நீங்கள் டேபிள் ட்ரா பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்றது பாருங்கள். யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 50 km per hour. ஸோ பஸ் வந்து ட்ராவல் பண்ணுது. அது எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 50 km ஸ்பீட். அப்போது நெக்ஸ்ட்டு 1 hour இருக்கும்போது அடுத்து இன்னொரு 50 km ஸ்பீடில் வந்து அது ட்ராவல் பண்ணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் 1 hour இஸ் நத்திங் பட் 60 minutes. ஸோ 60 minutesக்கு 50னா நெக்ஸ்ட்டு 60 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 60 + 60 120. அப்போ இங்கே 50, அப்போ 50 + 50 100. ஸோ லைக் தட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 60 இஸ் 180. அகைன் இதோட 50 ஆட் பண்ணிங்கன்னா 150. நெக்ஸ்ட்டு 180யோட 60 ஆட் பண்ணிங்கன்னா 240. 150யோட 50 ஆட் பண்ணிங்கன்னா 200. லைக் தட் இவங்க நம்மளுக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்களோ நீங்கள் அது வரைக்குமே போட்டுடலாம். இங்கே லாஸ்ட்டாக என்ன கொஷின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டைம் ரெக்வயர்ட் டு கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 300 km அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிலோமீட்டர் எதில் எடுத்திருக்கோம்? ஒய். டிஸ்டன்ஸ் எதில் எடுத்திருக்கோம்? கிலோமீட்டர் இஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு 300 வர வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட டேபிள் வேல்யூஸை ஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 300, 200 + 50 is 250, 300 + 60 is 360 and 250 + 50 is 300. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம்? வேரியேஷன் எழுதுவோம். வேரியேஷன் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் ஆக்சிஸ்லேயும் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் ஒன் இஸ் நத்திங் பட் யுவர் டைரக்ட் வேரியேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு ஈக்குவேஷன். டைரக்ட் வேரியேஷனோட ஈக்குவேஷன் ஃபார்மேட் என்ன? ஒய் = kx. அப்போது k = y/x. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன நம்மளுக்கு இங்கே 50, எக்ஸோட வேல்யூ என்ன 60. ஸோ 50/60 = 5/6. ஸோ ஒய் மட்டும் எடுத்திங்கன்னா வந்து 5/6 × k. ஸோ கேதோட வேல்யூ தான் 5/6. நெக்ஸ்ட்டு எக்ஸை நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. அதுதான் ஒய்க்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பாயிண்ட் ஆஸ் யூஷுவல் x, y ஃபார்மேட் எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் 60, y value is 50. That is your first point. Next, second point is 120, 100. Third one is 180, 150. And last, fourth one is 240, 200. Next, 300, 250. Okay. Next, 360, 300. அதுவே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் இங்கே. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன். இப்போ நம்மளுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே இந்த சம்மில் 3 கொஷின்ஸ் வந்து இங்கே ஃபிகர் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். கான்ஸ்டன்ட் இஸ் நத்திங் பட் கே. அப்போ கேவோட ஆன்சர் எடுத்து நம்ம எழுதணும். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் k = அப்படின்னு போட்டால் இட்ஸ் 5/6. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 1.5 hours. அதுதான் நெக்ஸ்ட் கொஷின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. த டிஸ்டன்ஸ் ஹவு ஃபார் இட் வில் ட்ராவல் இன் 1.5 hours. அப்போ 1.5 ஹவர்ஸில் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டைம் ரெக்வயர்ட் டு கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 300 km. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும் இப்போது? 1.5 ஹவர்ஸ்னால் 1 ஹவருக்கு 60 minutes. half hour அப்படின்னும் போது 60யோட ஒரு 30 நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ 60 is 1 hour, 60 = 90. ஸோ 90 minutesக்கு நம்ம பார்க்கணும். ஸோ 90 minutes நம்ம போடலையே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 90 minutes. 90 minutes அப்படின்றது வந்து 1.5 hours இல்லைங்களா? ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஹவு ஃபார் இட் இஸ் ட்ராவல்டு இன் 1.5 hours. ஸோ 1.5 hours மீன்ஸ் 90 minutes. ஸோ 90 minutes நம்மளுக்கு கிட்ட டேரெக்டாக இல்லை.
60க்கு அப்புறம் நம்ம 120 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இன் பிட்வீனில் தான் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வரப்போகுது. நீங்கள் இதை எடுத்து கிராஃபில் ப்ளாட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு அந்த இடம் வந்து எங்கே வந்து அந்த லைன் வந்து வேரியேஷன் வந்திருக்கும். அதுலேருந்துமே நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ணது கரெக்டான்றதை இந்த ஃபார்முலா மூலமாகவும் நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ இதில் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதோட வேல்யூஸ் நம்ம இங்கே போட்டு செக் பண்ணலாம். சரிங்களா? இப்போது 19 கொடுத்துருக்காங்க. இப்போ 60 இருக்குது. 60 வந்து எக்ஸோட வேல்யூ. 60க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூவை 19 போடணும். ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு கேக்கு தெரியும் ஆன்சர் என்னன்னு 5/6. தென் எக்ஸோட வேல்யூ என்ன போடணும் நம்ம, இங்கே பாருங்கள், கேவோட வேல்யூ என்ன, 5/6. ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ y ஈக்குவல் டு k வேல்யூ இஸ் 5/6. இந்த ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், y ஈக்குவல் டு kxலே. ஸோ கேக்கு பதிலாக 5/6 போட்டிருக்கோம், இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம், 90. ஸோ நம்ம இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 3ஆல் பண்ணுங்கள். 3ஆல் 2 டைம், தென் 3ஆல் 30. 3 2s are 6, 3 3s are 9. Okay, next 2ஆல் பண்ணிங்கன்னா 1 டைம், this one is 15. Then 15 into 5 பண்ணிங்கன்னா 75. So answer will be 75 kilometer. Clear? Next one is you have to find the distance covered in 300 meter. ஸோ நம்ம ஆல்ரெடியுமே அந்த கிராஃப்லேயே அதை ஃபைண்ட் பண்ணியாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணி டேரெக்டாக. ஸோ 300 போகும்போது என்ன வரும் அப்படின்ட்டு. ஸோ ஆன்சர் வில் பி 360 minutes. ஸோ 360 நம்ம டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணலாம், ஏன்னா இது வந்து மினிட்ஸில் இருக்குது. சப்போஸ் நம்ம அவராக மாற்றணுன்னா என்ன பண்ணோம், டிவைடட் பை 60. ஓகேவா, திஸ் இஸ் மினிட். ஸோ 360 டிவைடட் பை 60. ஸோ பண்ணிங்கன்னா 60 1 டைம், this one is 6 time. So answer will be a 6 hours. So constant order variation 5.6 and timing will be 75 kilometer and hour will be a 6 hour. So hope you all understand this session. Next video next problem பார்க்கலாம். Thank you.